3rd ஸ்டாண்டர்ட்ல எனக்கு முதல்ல க்ரஷ் ஆச்சு. சூசன் பெரட்டோ மேல. அவங்க என் மேத்ஸ் டீச்சர். ஒரு வருஷத்துக்கு கழிச்சு எப்போ மேம்க்கு கல்யாணம் ஆச்சோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் அனுபவிச்சேன். நைட்டெல்லாம் அழுதேன், மேட்ச் புக்கை கிழிச்சேன். அப்புறம் நான் முடிவெடுத்தேன், யாரோட மனசையும் அதுக்கப்புறம் புண்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். டியர் எஸ், இந்த அட்வென்ச்சர்ல என்னை கூட்டிட்டு போனதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது when it was between the lines. சாரி ரிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ஆனா அதுவும் பரவாயில்லன்னு தோணுது. ஆனா 7 வருஷத்துக்கு அப்புறம் சாம் ஆதியா கதையிலேருந்து ஒன்று கத்துக்கிட்டேன். யாரெல்லாம் ஹார்ட் பிரேக்ல இருந்து தப்பிக்கிறாங்களோ அவங்க பயந்தாங்கோலியா தான் இருக்காங்க. ஏன்னா முதல் காதல் இருக்கே, அது முதல் ஃபிளைட் போல தான் இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும், ஆபத்தானதாகவும் இருக்கும். நான் முதல்ல பறந்த கதை இது. சாம் முதல்ல பறந்த கதை இது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா பறக்க விடு, இல்லனா காத்தாடி கட் ஆயிரும். நீங்க உங்களை பாத்துக்கோங்க. சரி, காத்து வேற வேகமா அடிக்குது. நானும் உன்னை கட் பண்ணிட்டேன். இன்னைக்கு அப்பாவோட காத்தாடியை கட் பண்ணியே தீருவேன். பக்கா. ஹலோ ஹலோ, நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஹாரி எதுக்கு கண்ணாடி போட்டுக்கிறான்? யார் பேசுறது? சூப்பரா இருக்கு. ஜாஸ்மின், நீ பாத்தீங்கல்ல, பையனும் காத்தாடியும் உங்க கையை விட்டு போகுது. ஓஹோ, எதுக்காக டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ், நான் ஆதியா. ஆதியா, உனக்கு எப்படி நம்பர் கிடைச்சது? நான் ரொம்ப யோசிச்சேன். ஹாரி கிட்ட எவ்வளவோ மேஜிக் இருந்தது. ஏதாவது போஷன் சாப்பிட்டு கண்ணு சரி பண்ணிக்கலாம் இல்லையா? கரெக்டு தான், இதை நான் யோசிக்கவே இல்லை. ஆ, உன்கிட்ட இதுதான் எதிர்பார்த்தேன். 15 நாள் முன்னாடி புக் பண்ணிட்டியா? இல்ல இல்ல, அடுத்தது ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன். என்னமோ தோணுச்சு, அதான் கேட்டேன். நீ கேக்குறதும் சரிதான். புத்திசாலிங்க கிட்ட தானே கேட்கணும். ஐ see. அவன் நம்பரை சொல்ல. யாருது? புத்திசாலியோட நம்பரை கேக்குறேன். நான் தெரியாம சம்விதானுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என்ன வேணா பேசு. It was a period of radical political and societal change in France that inspired campaign for the abolition of slavery and universal suffrage. And hence, the French Revolution set up the stage for democracy in Europe. I hope you're taking the notes. Moving on, it helped in bringing a lot of positive change and led to the formation of the French consulate in November 1799. Its values and the institution it created நீ dominate French அண்ணிய செட்டப் policy. பண்றதுக்கு அண்ணியோட ஃப்ரெண்ட் கிட்ட As we பேசிட்டு have இருக்கியா? already discussed, அதுக்கு தான் French ஆதியா policy உன்னோட ஃபோன் helped நம்பர் in என்கிட்ட கேட்டு forming வாங்கினாளா? European democracy. இப்பதான் இல்லடா, புரியுது. சும்மா Have you தான்டா. guys டேய் tried சரி சரி, கதை விடாத. அடிச்சு அதெல்லாம் நானே Pratik, Sorry for the interruption, ma'am. குட் மார்னிங் சார். Good morning, students. Today we have a very special visitor here. Captain Poorna Goyal. She is an ex-LCC student. 2 வருஷம் ஏர் இந்தியாவில் கேப்டனாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு ராஷ்ட்ரிய ஃப்ளைட் அகாடமியில் ஏவியேஷன் கற்றுக் கொடுக்குறாங்க. good morning everyone. LCC Flight 9B ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். This is your captain Poorna Goyal. வெளிய இருக்க டெம்பரேச்சர் ஃபாதரோட டெம்பரேச்சர் விட குறைவுதான். இப்ப சொல்லுங்க, உங்கள எத்தனை பேருக்கு இங்க ஃப்ளைட் ஓட்ட ஆசை இருக்கு? பிரமாதம். வரப்போற சண்டே ஃப்ளையிங் கிளப்ல 2 பேருக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க 2 பேரா டீம் உருவாக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளைட் மாடல்லாம் பண்ணுங்க. சண்டே காலையில காம்படிஷன் நடக்கும். யாரு பெஸ்ட் ஃப்ளைட் மாடல் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ரெஜிஸ்டர் நீங்க உங்க பண்ணிடுங்க. டீமோட ரெஜிஸ்ட்ரேஷனை நாளைக்கே கொடுக்கலாம். எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா? எஸ்.
All the best, dear students. ஸோ நம்ம டீம் பேர் நிம்பஸ் 2021. ஈவினிங் கரப் ஷாப்ல மீட் பண்ணலாம். ஓகே, ரேப் பேட்டிலுக்கு அப்புறம் நேரா அங்க வந்துடுறோம். ஓகே, டேய் என்னது ரேப் பேட்டில்? டேய் நம்ம விஷயத்தை எப்படா சொல்ல போற? அதான் சொன்னேடா ஆ? ஜோயா கிட்ட. அட உனக்கு முன்னாடி அவ ஆவரேஜ் தானே. சரி, பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு விட்டுட்டேன். வெறும் 1 மணி நேரம் தான்டா. அதுக்கப்புறம் நம்ம நிம்பு 21 சூர்ன்னு பறக்கும் பாரு. சூப்பரா பறக்கும். டேய் நிம்பஸ். நிம்பஸ் 21. அது என்ன சொன்ன? இல்ல பிரதீக்கும் என்னோட டீம் பேர் சொல்லிட்டேன். என்ன நீ? ஜோயாவும் நானும் நிம்பஸ் 2021 ஃபைனல் பண்ணிட்டோம். ஏன் வீட்ல உட்காந்து தான் மாடல் பண்ண போறோம். ஜோயா ஆ ஏன்? ஒன்றும் இல்லை உனக்கே எல்லாம் புரிய வரும். ஏய் இங்க பாரு, திஸ் இஸ் அன்ஃபேர். அந்த பேர் எங்களுக்கு வேணும். இல்ல நாங்க கொடுக்க மாட்டோம். நீயும் சுக்லாவும் ராங் பிரதர்ஸ்னு வச்சுக்கோங்க, நல்லா சூட் ஆகும். ஆ? அட ரைட் பிரதர்ஸோட ஆப்போசிட், ராங் ரைட். நீ தானே ஆதியா? நீ ஜாஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஜாஸ் சிங்கிள் தான். அவ நம்பரை நான் சும்மா கொடுக்க மாட்டேன். அத சொல்லல. அன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் டேல நீ தானே ஒரு அழகான கவிதையை சொன்ன. அது அருமையா இருந்தது. நாங்க போயிட்ரி கிளப் வச்சிருக்கோம், நீ ஜாயின் பண்ணிக்கிறியா? இங்க நிறைய பேருக்கு கவிதைகளை படிக்கவே பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா? கொஞ்சம் எழுதவும் செய்வேன். இப்பவே சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கு, நீ அப்ப சொல்லு. நான் 10Cல இருப்பேன். அது சரி, மாடல் பண்றதுக்காக மெட்டீரியல் எங்க இருந்து வாங்குற? நான் வேணும்னா உனக்கு ஒரு கடை பேர் சொல்லிட்டா, நீ எனக்கு பேரை கொடுத்துரு. ஈக்குவல். முடியாது. சாக்ல ஒரு கடை இருக்கு, கரீம் கிராஃப்ட். தேவையானது எல்லாமே அங்க கிடைக்கும். சரி, உன்னோட கடை பேர் என்ன? கரீம் கிராஃப்ட்ஸ். ஸோ உன்னோட பார்ட்னர் இன்னும் வரலையா? அவளுக்கு ஸ்டமக் அப்செட். பிரதீக், அவனுக்கும் ஸ்டொமக் அப்செட்டாக தான் இருக்கும். அப்படின்னா? ஒன்றும் இல்லை, சும்மா அதை விட்டுரு. என்ன நீ? அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். ஆனா அம்மா பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்களான்னு தெரியலையே. அடுத்த வாரம் சூப்பர் 20 டெஸ்ட் வேற இருக்கு. அப்போ மம்மி கிட்ட இதை பற்றிலாம் அதுக்கு சொல்கிற? மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காதுல்ல. உனக்கு பிளேன் மாடல்ஸ் பண்ண பிடிக்குமா என்ன? அதோட எனக்கு காத்தடியை பறக்க விடவும் பிடிக்கும். ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிடுறேன். எனக்கு இன்னொன்னு வேணும். வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்திடுவேன் பார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், இந்த நாட்டை ஒரு நாள் நீ வெல்லத்தான் போகிறாய். வெற்றி என் கையில் இருக்கு பார், அதற்காக நான் ரொம்ப நல்லா எப்படியோ நம்ம இருந்ததுல? அங்க போக தான் போறோம். அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். நீ அப்படி போ, நான் இந்த பக்கமா வரேன். என்னடா எப்படி இருக்க? அட ஜோயா. ஹாய். ஆமா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? ஸ்கூலுக்கும் சரியா ஜோயா, வரல. வயித்து வலி எப்படி இருக்கு? பெட்டரா இருக்கு. லூஸ் மோஷன் ஆச்சுல்ல? ஆமா இருந்துச்சு. பீட் பாக்ஸிங் பண்ணும்போது அந்த வலி தெரியலல? வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்திடுவேன் பார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், ஒரு நாள் இந்த நாட்டை வெல்லத்தான் போகிறாய். சாரி ஆராத்யா, கண்டிப்பா சப்மிஷன் கொடுக்கற வரைக்கும் ரேப்லாம் வேண்டாம். இப்படி சொல்லிட்டா? பக்கா. அப்புறம் நிம்பஸ்
2021 பேர் ஒரு நல்லா நிமிஷம் நீம்போ எங்கள்து கொஞ்சம் அடங்குடா நிம்முங்கிற பேரை சரி சூஸ் பண்ணது கொஞ்சம் நாம தான் அமைதியா இரு, அடங்கு. இப்ப என்ன நேம் வைக்கலாம்